இங்கே பாருங்க, மஞ்சத்தூள், அரிசி மாவு, சால்ட்டு, உப்பு, மிளகு, ஜீரகம். ஆமாம், பாருங்க இடியாப்பம் மாதிரி வைமா. இங்கே பாருங்க, நீட்டாக போடலாமா. அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு மிளகு காராசேவை தான் பண்ண போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், அது எப்படிம்மா பண்ணோம்? அதுக்கு கடல மாவு, மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், இது மட்டும்தான் போதும். இது போதுமா? போதும். என்னம்மா காரமாக இருக்குமா? காரமாக இருக்கும், மிளகெல்லாம் போடுறோம்ல, அதனால் ஆனால் நல்லா இருக்கும்லம்மா? நல்லாயிருக்கும். சரிம்மா, ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஆமாம், சரிம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். செம்ம காற்று வர அடிக்குது. காற்று ஓவராக அடிக்குது. ஆமாம். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், அரிசி மாவு, உப்பு, மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள். இப்போ போய் மிளகு கொட்டி அரைச்சிட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு. கொட்டுமா? அம்மா, ஓ, இதுக்கு மிளகு நிறைய தேவைப்படுமா? நல்லா காரமாக இருக்கும். ஆமாம். சரிம்மா, இப்போ போய் மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடும். மூடுமா. என்ன அரைக்க ஆரம்பிச்சாச்சா? மிளகா அரைக்க ஆரம்பிச்சாச்சு. அரைம்மா. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுல்ல. மிளகு குறகுறம் தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரியா? ஆமாம். எல்லாமே அப்படி இதாகிட்டாமா? இருக்கு, ஆயிட்டு. போதும்லம்மா? போதும். இப்போ ஜீரகத்தை ஃபஸ்ட்டு போட்டுவோம். ரெண்டு ஸ்பூனாமா? 2-3 ஸ்பூனாகவே போட்டிருக்கேன். ஜீரகம் அவ்வளோதான் நல்லது. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுமா. உப்பு 1 ஸ்பூனு. கொஞ்சம் கூடயே போட்டுப்போம். மிளகு நுணுக்கி வச்ச மிளகு போடுமா. பெருங்காயம் 1 ஸ்பூனா? 1 ஸ்பூனு. அடுத்ததுமா? அடுத்தது மாவை கொட்ட வேண்டியதுதான். கொட்டுமா. அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஆமாம். ஃபஸ்ட்டு நல்லா கிளறிக்கணுமா? ஆமாம், கிளறணும். இது பார்த்தீங்கன்னா மாவு ஒரு 300 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். அரிசி மாவு. இது பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு. ஆமாம். அம்மா, தண்ணி ஊற்றிடுமா? ஊற்றிடுவோம். ஊற்றுமா. நல்லா முறுக்கு மாவு மாதிரி கட்டியாக பசையணுமா? ஆமாம். வர நல்லா கிண்டிக்கணுங்க. என்ன மாவு பிசைஞ்சாச்சா? பிசைஞ்சாச்சு. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். நல்லா மஞ்சள்னு இருக்கேன். ஆமாம். அம்மா, கொஞ்சம் ஒட்டுதே, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்புமா? எண்ணெய் ஊற்றிக்கணும் லைட்டாக. ஊற்றுமா. செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெயா? ஆமாம். நல்லா தாராளமாக ஊற்றுமா. அம்மா, இதோட போய் என்னம்மா பண்ணோம்? இதோட எண்ணெய் சட்டியை வச்சு புழிஞ்சு விட்ற வேண்டியதான் காராமந்தியை. முடிஞ்ச வேலை. இப்போ மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெய் ஊற்றுமா. எண்ணெயை ஊற்றுருவோம். ஊற்றுமா. முருங்கைச்சில லைட்டாக எண்ணெய் தடவை போகிறேன். சரிம்மா, அப்போ தான் ஒட்டாது. ஆமாம். இங்கே வர நல்லா தடவிட்டு அப்படியே மாவு வச்சிருமாம்மா. ஆமாம். மாவு எவ்வளோமா வைக்க போகிற? ஒரு கைமா. ஆமாம். பாருங்க, இடியாப்பம் மாதிரி
வைமா. போதுமா? போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ புளிஞ்சிருமாம்மா? புளிஞ்சிரும். புளியுமா? இங்கே பாருங்க, நீட்டாக போடுறியாம்மா? இங்கே பாருங்க, எப்படி வந்துடுச்சு வேறு. நல்லா செவரணும். இப்போ நல்லா காராமந்தி நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். இங்கே பாருங்கள். ஆமாம்மா, நல்லா செவந்து வந்துருச்சு. எடுமா. இங்கே பாரு, அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. இங்கே பாரு சவுண்டு எப்படி இருக்குன்னு. ஓடுமா. அம்மா, என்ன ரெண்டாவது ரவுண்டா? ரெண்டாவது ரவுண்டு மாவு வச்சாவது. ஆமாம், வச்சு முடிச்சிட்டுங்க. இப்போ புளிய போகிறாங்க. நீட்டாக போடுறேன். ஆமாம். என்ன ரெண்டாவது ரவுண்டு எடுத்துருமா? எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் எப்படி செவந்துடுச்சுன்னு. எடுமா. எண்ணெய் தான் நல்லா இது பண்ணோம். ஆமாம். போடுமா. ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா செவேர்னு இருக்குங்க. நல்லா செவர விட்டு எடுத்தேன். ஆமாம், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்குமா? ஆமாம். ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சையாக பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டதுனால நல்லா அப்படியே முறுக்கு மாதிரி நல்லா செவந்துருக்கு. நல்லா பொறன்னு நல்லாவே இருக்குது. அம்மா, இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுமா. பாரு, நல்லா கருவேப்பிலெல்லாம் மேலே போட்டு விட்டு எப்படி இருக்கு பாரு. அம்மா, ஒன்று எடுத்து சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நல்லா மிளகு வாசம் நல்லாவே இருக்குது. காரம்லாமா? காரம் தான். மிளகு தானே போட்டோம். காரத்தூள்லாம் போடல, வெறும் மிளகு மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால நல்லா காரமாக இருக்கேன். காரமாக இருக்குது.